வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஓஎன் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்டு மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கார். யூஎஸ்க்கு ஒரு புதுசாக ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு டூகெதர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கையெடுக்கிறாரு. ஸோ கேப்டன் அமெரிக்காவை அவருடைய ஃப்ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங்காக கூப்பிட்றாரு. ஸோ அப்போ கேப்டன் அமெரிக்காவை ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃப்ரெண்டு வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டை ஷூட் பண்ணிடுறாப்புல. ஸோ இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃப்ரெண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தோட கதையில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லி ஆகணுங்க. விஎஃப்எக்ஸு, கோரியோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ மார்வலுக்கான அந்த எஃபெக்டோடவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வரும். ஸோ அந்த மேகத்திலேருந்து வரா மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர ஹீரோ வில்லன் கேரக்டர் அந்த ரெட் அல்க் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரெட் ரைட்டிங் அங்கங்கே நல்லா இருந்தாலும் சில இடத்துல இவர் எதுக்கு வந்தார், இவர் எதுக்கு போனாருன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் கிடைக்கிற மொத்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர ஃபைட்ஸ், ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட்டு வரும், அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் மேலே ஒரு ஃபைட்டு வரும் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாறுமாறாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி மிரள விட்டுட்டானுங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் இந்தியன் ஓஷன் மேலே நடக்கிற ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் அதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கேமரா எஃபெக்ட், இதெல்லாம் கேமராவோட அந்த ரோல் பிளே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு இந்த படத்தில் வந்து அங்கங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த மியூசிக்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அல்குக்கு வந்து இந்த இன்னும் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக ஆக்கி இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு அப்படின்ட்டு ஒரு சூப்பர் ஹீரோக்கான ஒரு படம் அப்படின்றது ஒரு பெரிய ஹைப்பான சீரியோ ஒரு பிரம்மாண்டமான காட்சியோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த படத்தில் நடக்கிற அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு நார்மலான கிரைம் த்ரில்லர் மூவியில் போகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கதை நகர்றதை தவிர ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பார்த்து விஎஃப்எக்ஸ் ஆர்ட் இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் கடைசியில் ஹல்க் ஃபைட் ஒன்று வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து ரொம்பவே பிரமாதமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்வலுக்கு அவங்க யூனிவர்ஸுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது இல்லையா, ஸோ அதில் இந்த படம் வந்து ஏதோ ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சே தவிர உண்மையான மார்வல் கன்னிஸ்க்கு தெரியும் இந்த படம் வந்து மார்வல் கேப்டன் அமெரிக்கா படம்னா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ஃபீல் குத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு நான் ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.3 ஸ்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ மார்வல் கன்னிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல படம்லாம் சொல்ல முடியாது, ஓகே தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.